டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசை கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீட் சீர்திருத்தங்கள் தேவை, அதை நாங்கள் கண்காணிப்போம். இப்போ நீங்கள் விமானப்படையெல்லாம் வச்சு தேர்வை நடத்தியது என்பது தற்காலிக நடவடிக்கையே, நிரந்தரமாக இதில் சீர்திருத்தம் தேவை அப்படின்னு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் மத்திய அரசுக்கு, தேசிய தேர்வு முகமைக்கு NTA-வுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றிய முக்கிய விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேஷன் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். வெங்கடேஷன், ஓவர் டு யூ. வணக்கம். நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தை தொடர்ந்து தேசிய தேர்வுகள் முகமையை கலைக்க வேண்டும் என்றும் நாட்டின் நுழைவுத் தேர்வு முறையை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா, அலோக் ஆராதி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இன்றைய விசாரணையில் நிறைவாக இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கும் தேசிய தேர்வுகள் முகமைக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவ்வாறு முன்மொழியப்பட்டுள்ள நிர்வாக குழு, வல்லுநர் தலைமையிலான தொடர்புடைய நியமனங்கள், உயர்நிலை குழுவின் பரிந்துரைகள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, வெளிப்படைத்தன்மை, நிர்வாகம், மனிதவளம் உள்ளிட்ட விவரங்களையும் விரிவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு, கண்காணிப்பு, விஜிலன்ஸ் பிரிவுகளுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கூடுதல் இயக்குநர்கள் அந்த விவரங்களையும் அளிக்குமாறு தெரிவித்துள்ளது. தேர்வு தயாரிப்புக்கு முந்தைய நிலை, தேர்வு நடைபெறும் சமயம் மற்றும் தேர்வுக்கு பிந்தைய நிலை, தேர்வு சுழற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளுடன் சோதனை முறைகள், அமர்வு தேர்வுகள், தேர்வு மையங்கள், வினாத்தாள்கள் அச்சிடுதல், போக்குவரத்து ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும், கணினி வழி தேர்வுக்கு மாறுவதற்கான திட்டம், தரவு பாதுகாப்பிற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விவரங்களையும் தாக்கல் செய்யுமாறு தெரிவித்துள்ளது. மேலும் வினாத்தாள் கசிவுக்கு பிறகு வினாத்தாள்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல இந்திய விமானப்படையை பயன்படுத்துவது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று மட்டுமே தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது என்றும், இது போன்ற டிஜிட்டல் யாத்ரா போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் தனது திட்டத்தை மத்திய அரசு விளக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் இந்த விசாரணையை ஆகஸ்ட் முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. அதற்கு முன் மத்திய அரசும் தேசிய தேர்வுகள் முகமும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அறிகிறது டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.